வகை தேடினவன் வாழ்வை பெற்றுக்கொண்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, வேதாமத்தில் இப்படித்தான் ஒருவர் வகை தேடி வாழ்வை பெற்றுக்கொண்டார். அவர் யாருன்னு தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகையு என்பவர் ஒரு மனிதன். அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த அந்த சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று கேள்விப்பட்டு எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். அவன் வகை தேட வேண்டும் என்று போகும்போது, ஆனால் ஜன கூட்டத்தின் நடுவில் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதனால இயேசு வருவதற்கு முன்பாக அந்த வழியின் முன்னாடி ஓடி எப்படியாவது இயேசுவை பார்க்கும்படியாக காட்டத்திய மரத்தில் ஏறி அமர்ந்திருந்தான். அவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் வாஞ்ச. ஆனால் அந்த இயேசு அந்த வழியாக வந்த உடனே இயேசு அண்ணாந்து பார்த்து சொன்னார், சகைவே, கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொன்னார். இயேசு சொன்ன உடனே சகைவுக்கு இயேசு என்னுடைய பெயரை சொல்லிவிட்டார் என்ற அவ்வளவு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவனுக்குள்ள உண்டானது. ஆனா இதை கண்ட ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவன் பாவியான வீட்டில் தங்கும்படியாக போகிறார் என்று எல்லாரும் முறுமுறுத்தார்கள். ஆனா இயேசுவோ சகைவை நேசித்தார். சகை இதை கேட்ட உடனே அவருக்குள்ள அவர் செய்த அந்த செயல் நிமித்தம் அவர் சொன்னார், என்னுடைய ஆஸ்தியில் பாதியை இந்த ஜனங்களுக்கு நான் தருகிறேன். யாரிடமாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி உடனே தன்னைத்தானே அறிக்கையிட்ட உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று அந்த இடத்தில் சொன்னார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, வகை தேடினவன் வாழ்வை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமினுடைய குமாரன் என்று அன்றைக்கு ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்டான், நித்திய வாழ்க்கை. இதுபோல நீங்களும் இயேசுவை தேடுங்கள், எப்படிப்பட்டவரோ என்று உங்களுக்கும் அவர் தென்படுவார். நீங்களும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.